முதலாவதாக நான் வரவேற்கிறேன். இந்த சிறப்புமிகு விழாவிற்கு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய, தலைமை வகிக்கக்கூடிய ஜனாப் ஏடிடியுடைய நிர்வாக செயலாளர் ஜமீல் காக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக அதிரி எக்ஸ்பிரஸ் உடைய ஒருங்கிணைப்பு அமீராக இருக்கக்கூடிய ஜனாப் ஜாகிர் ஹுசைன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பட்டுக்கோட்டை வட்டத்தை சார்ந்த ஜனாப் ஷேக் உமர் ஷா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். தமிழ்துறை பேராசிரியர் காதர் மொஹிதீன் கல்லூரியுடைய அதிரியின் செல்லப்பிள்ளை திரு கபீர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். எம்எம்எஸ் குடும்பத்தை சார்ந்த சஹாபுதீன் காக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிரில்லியன்ட் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் சுப்பிரமணியன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தாஜுல் இஸ்லாம் சங்கத்துடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் டியா மாலிக் காக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மணிச்சுடர் பத்திரிகையுடைய பட்டுக்கோட்டை பகுதியினுடைய முதன்மை செய்தியாளரும் அம்மா எக்ஸ்பிரஸ் உடைய செய்தியாளருமாகிய சாவுல் அமித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக விழாவின் தொடக்கமாக கிராத் ஓதுவதற்காக சகல் அவர்கள் மேடைக்கு வந்து ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. وإن جادلك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. يا بني إنها إن تك مثقال حبة من خردل فتكون
فتكون في صخرة أو في السماوات أو في الأرض يأت بها الله إن الله لطيف خبير يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور صدق الله العظيم. இறைமறையை ஓதிய அன்பு தம்பி சகல அவர்களுடைய ஜஸாக்குல்லாஹ். அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்குவதற்காக இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அமீருமான திரு ஜாகிர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்புமிக முப்பெரும் அதிரை எக்ஸ்பிரஸினுடைய முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கக்கூடிய அதிரை தாருத் தௌஹீதினுடைய நிறுவன செயலாளர் எம் முகமது சாலிஹ் ஜமீல் காக்கா அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் எஸ் ஷேக் உமர் ஷா அவர்களையும் அதிராம்பட்டினத்தினுடைய காதிர் மொஹீதீன் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் கே சையத் அகமது கபீர் சார் அவர்களையும் மற்றும் அதிரை எக்ஸ்பிரஸினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அதிரை எக்ஸ்பிரஸ் நடத்திய ரமலான் மாத சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெற்றியாளர்கள் அனைவரையும், இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும், நன்றியுரையாற்ற இருக்கிற அதிரை எக்ஸ்பிரஸினுடைய நிர்வாக கமிட்டியைச் சேர்ந்த அன்சர்தீன் அவர்களையும் அதிரை எக்ஸ்பிரஸ் ஊடகத்தின் சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்று விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது எழுதுறவங்களுக்கு பேச வராது, பேசுறவங்களுக்கு எழுத வராது, ரெண்டுமே எனக்கு வராது. முதல்ல மேடை இருக்கிற இந்த ஏதாவது குறைகள் இருந்தா அன்பாக மன்னிச்சுக்கிடுங்க. அதிரை எக்ஸ்பிரஸ் என்ற ஊடகத்துல நான் கிட்டத்தட்ட சேர்ந்து ஒரு 15 ஆண்டு காலம் இருக்கும். எங்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய ஜஃபர்லாக்கா ஜமீலாக்கா எல்லாமே இங்க இருக்கிறாங்க. இந்த அதிரை எக்ஸ்பிரஸ் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னா கரடு முரடான பாதைகள். ஊடகத்துறையில நம்மவர்கள் கோலோச்சனோ, இஸ்லாமியர்கள் ஊடகத்துறையில நல்ல ஒரு மேல்மையான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல்ல ஒவ்வொரு மனிதர்களும் ஊடகர்களா இருக்கிறோம். நம்ம கையில போனை வச்சுக்கிட்டு சமூக ஊடகங்கள் வாயிலாக அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை அவ்வப்போது பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை நாம எப்படி ஒரு வடிகாலா ஒரு முறைப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு நம்ம சமுதாயத்துல இல்லை. இதனுடைய நோக்கம் தான் அதிரை எக்ஸ்பிரஸ். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அதிரை எக்ஸ்பிரஸ்ங்கிறது உங்க வீட்டு சோறுப்பா, இதுல என்னத்தை வேணாலும் கிறுக்கிக்கோ, இங்க இருந்து வெளியே போகும்போது ஒரு ஆர்டிஸ்டா போ. அதுதான் அதனுடைய சித்தாந்தம்.
அந்த அதிரை எக்ஸ்பிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தை கிட்டத்தட்ட நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய கால சூழல்ல முன்னிருந்த தாடி வச்சாலே தீவிரவாதி அப்படின்ற ஒரு நிலைமையை இப்ப மாத்தி இருக்கிறோம். காரணம், நம்மவர்கள் ஊடகத்துறையில அதிகமா கால் பதிச்சதுனால. ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் திரு செல்வம்லாம் வந்திருக்காங்க. நம்மளோட அந்யோன்யமா நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களும் ஊடகத்துல இருக்கிறாங்க. அதே வேளையில ஊடகத்துல காவி சிந்தனைவாதிகளும் நிறைய இருக்கிறாங்க. சரி, அவங்கள நாம எப்படி முறைப்படுத்துவது? நம்மளுடைய நல்லறங்களின் மூலமாக, நேர்மையின் மூலமாக. ஊடகத்துறைகள்ல கால் பதிச்ச எத்தனையோ நல்லவர்கள் இன்றும் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளுடைய அவங்கள நாம முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ஊடகத்துறையில நாம வந்து பயணிக்க வேண்டும். இன்னைக்கு அதிரை எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை புகழனைத்தும் அல்லாஹ்தான் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கு. ஆனா அதிரை எக்ஸ்பிரஸ்ல வந்து கமெண்ட் போடுறதுக்கே சில பேர் பயப்படுவாங்க. ஒருவேளை அதிரை எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம கமெண்ட் போட்டா நம்ம அவங்களுக்கு சார்ந்தவங்களா போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி. ஆனா ஹிட்டனா பார்க்கக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல நாம ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டோம். 3 நாள்ல 3 மில்லியன் வியூஸ் வந்து அதை அச்சீவ் பண்ணிடுச்சு. சரி, இந்த அதிரை எக்ஸ்பிரஸ் வந்து இத்தனை ஆண்டுகள்லாம் நீடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்குள்ள போட்டி பொறாமை கிடையாது. பொருளாதாரத்தை உள்ள கொண்டு வரதில்லை. கொண்டு வந்தா நீ ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற பிரச்சனைகள் வந்துடும். அதனாலதான் அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய நிர்வாகம் எப்படி இது வரைக்கும் செயல்படுது அப்படின்னு சொன்னா, நிர்வாகத்தை 3வது தான் தூக்கி வச்சிருக்கோம். பொருளாதாரத்தை 3வது தான் இருக்கும். நீ வர்றியா, வந்து வேலையை பாரு, வெளியில போ. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்குது. எனக்கு இதுக்கு மேல பேச தெரியல. இன்ஷா அல்லாஹ் அதிரை எக்ஸ்பிரஸுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இதுல சில பேர்களுக்கு நெருடல்களும் இருக்கலாம், உண்மையை சொல்லும் போது. ஏன்னா நம்ம நடுநிலை சார்ந்த ஊடகம் கிடையாது. உண்மையின் பக்கம் இருக்கக்கூடிய ஊடகம். கசப்பாக இருப்பினும் உண்மையை பேசுங்கிறத நம்ம வந்து கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம். அதனால நிறைய பிரச்சனைகளை நாமளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனி வரக்கூடியங்கள்ல அதிரை எக்ஸ்பிரஸ் சார்ந்த அதிரை எக்ஸ்பிரஸை போல நிறைய ஊடகங்கள் உருவாகணும். ஊடகத்துறையில நம்ம கால் பதிக்கணும். நாம வெற்றி பெறுறதுக்கு இன்றைய காலச்சூழலுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்துல தி கேரளா ஸ்டோரிங்கிற பத்திரிகை, அது ஒரு வகையான ஊடகம் தான். மீடியாங்கிறது, அதாவது சினிமாங்கிறது ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தை நம்ம கையில எடுக்காததுனால நாம வந்து சொல்ல முடியாம தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறது, நம்மளுடைய ஆதங்கத்தை எப்படி கொட்டி தீர்ப்பது? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, டிஜிட்டல் மீடியாக்களும் எதிராக இருக்குது, சோசியல் மீடியாக்களும் நமக்கு எதிராக இருக்குது. சோசியல் மீடியாக்களாவது ஓரளவு பரவாயில்ல, அதுல வந்து அட்மினா நம்மளே தான் இருக்கிறோம், நம்ம போடுறது பப்ளிஷ் ஆகும். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஊடகமா இருக்கக்கூடிய சினிமா துறையை நாம கையில எடுக்கணும்ன்றது என்னுடைய தாட்டு. இதுல சில பேருக்கு முரண்கள் இருக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா சமுதாயத்துக்கு நிறைய பத்திரிகைகள் வருது, வாராந்திர பத்திரிகைகள் வருது, மாத இதழ் வருது, நாளிதழ்கள் வருது. அதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு சொன்னா அதிராப்பட்டினம், காயல்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த மாதிரி ஊர்களுக்கு தான் போகுது. எல்லோரும் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு நடுநிலையான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட அதுல எல்லாமே வரணும். சினிமா செய்திகளும் வரணும். அந்த மாதிரியான ஒரு பத்திரிகைகளை நடத்தினாதான் நம்மளுடைய பிரச்சனைகள் வெளியே போகும், நம்மளுடைய தேவைகள் வெளியே போகும். அதனால அது போன்ற ஒரு பத்திரிகைகளை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரு கட்டமைப்பான ஒரு ஊடகத்தை உருவாக்கணும்னு தான் அந்த இதனுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அதற்காக எல்லாரும் ஒத்துழைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கிறேன்.
இதை போடுறாங்க. போட்டீங்களா? எல்லா ஃபேனையும் போட்டுருங்கண்ணா. ஜாயிரே ஃபேன் தடங்களுக்கு வருந்துகிறோம். அடுத்தபடியாக தலைமை உரையாற்றுவதற்காக ஏடியுடைய திரு ஜனாப் ஜமீல் காக்கா அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சாரி காக்கா. மதுரை எக்ஸ்பிரஸ் குழுமத்தினரின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஏக இறைவன் அவனுடைய அருளையும் அவருடைய மன்னிப்பையும் வழங்குமாறு அவருடைய பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை தொகுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதர சகோதரிகளே, மதுரை எக்ஸ்பிரஸ் துவங்கி 17வது ஆண்டு என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது 17வது ஆண்டு அல்ல. அதற்கு முன்னதாக ஒரு ஓராண்டு காலம் அதற்கான உழைப்பு இருக்கிறது. 15 ஆண்டுகள் கடந்து 16 ஆண்டுகள் கடந்து இது 17வது ஆண்டு அல்ல. அதற்கு முன்னதாக ஓராண்டு காலம் அதற்கான உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பை செய்ததற்கு அந்த காலகட்டத்திலே மதுரை எக்ஸ்பிரஸ் பெரிய வீழ்ச்சியோடு செயல்பட்ட காலகட்டம். அது பெரிய எதிர்ப்புகளையும் உண்மையாக எடுத்துரைத்ததில் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் நாங்கள் சந்தித்து அதற்கு பிறகு இவ்வளவு காலம் வென்று வெளிவந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அருமையான சோதரர்கள், ஊடகம் என்பதை பற்றி தம்பி ஹசன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஊடகத்துறை என்பது உலகத்தையே மாற்ற வல்லது. ஊடகத்துறை என்பது உலகத்தையே மாற்ற வல்லது. இன்றைய அரசியல் எடுத்துக்கொண்டு போனால், எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய அரசியல் மாற்றம் என்பதே இந்த ஊடகத்துறையின் போக்கினால், அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியினால், இன்னும் சொல்லப்போ வெளிப்படையாக சொல்லமா தகிடு திட்டங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சிதான் மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி. ஊடகம் நிகழ்த்திய அந்த சாகசம் தான். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே பொதுவாக எந்த துறையில் இருந்தாலும் ஊடகம் என்பதில் ஒரு சிறிய கால் பதித்தல் நமக்கு வேண்டும். ஊடகம் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஊடகத்துறையிலே எப்படி பயணிப்பது, அதில் பங்காற்றுவது எப்படி என்பதை பற்றி கொஞ்சமாவது நமக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு நமக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் எதிர்காலத்தில் நாம் கால் பதித்து நடந்து செல்ல முடியும். இல்லை என்றால் நம்மை தட்டிவிட்டு சென்று விடுவார்கள். இப்போ நடக்கக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரி என்ற ஃபேக்ட் ஸ்டோரியை பற்றி தம்பி ஹசன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல இன்னும் நிறைய வரும். 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இது போல இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. அடுத்ததா திப்புவை பற்றி நிறைய கதை சொல்லக்கூடிய படங்களும் வரும். அதற்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது. திரைத்துறை என்பது மிகப்பெரிய ஊடகம், எல்லாரையும் சென்றடையக்கூடிய ஊடகம். ஆகவே அருமையான சகோதரர்களை, என்னுடைய கருத்தும் வேண்டுகோளும் என்னவென்று சொன்னால், நம்முடைய சகோதரர்கள் சாதி மத பேதத்தை எல்லாம் கடந்து ஒற்றுமையாக ஊடகத்துறையிலே பயணிப்போம் என்று சொன்னால், தமிழகத்திற்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது ஊடகத்துறைக்கு. அந்த துறையிலே சாதிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரத்தின சுருக்கமாக
பேசி விட்டு இடம் சார்ந்திருக்கக்கூடிய ஜமீல் காக்கா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்தபடியாக கடந்த ரமலான் மாதத்தில் 15 தினங்கள் அவர்களை தேட வைத்து, குர்ஆனை புரட்ட வைத்து, ஹதீஸ் கிரந்தங்களை புரட்ட வைத்த ஒரு வெற்றியாளர்களுக்கு பரிசளிப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை இன்னும் நாம் சில நொடிகளில் நடத்த இருக்கிறோம். அதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு உண்டான ஆதங்கங்கள், நாம் எப்படி இதில் வெற்றி பெற்றோம் என்ற அவர்களுக்கு உண்டான கேள்வி கணைகள், அதற்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய தருணம் நெருங்கிவிட்டது. முதல் மற்றும் இரண்டாம் பரிசினை வழங்குவதற்காக தலைவருடைய பணிப்பின் காரணமாக சிறிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அதிரையின் ஆளுமைகள் மூவருக்கு இந்த அவையிலே நாமல் விருதுகளை வழங்கி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தி கௌரவப்படுத்த இருக்கிறோம். அதற்காக மூவர் நாம மிகப்பெரிய ஒரு அலசலுக்கு அப்புறம் இந்த மூவரை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுல குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா, வகுப்பு நிலங்கள் இன்று கேட்பாரற்று பலரால் சூறையாடப்பட்டு சுரண்டப்பட்டு நம் சமூகத்திற்கு பயன்பாடற்ற நிலையில் பல இடங்களில் பல ஊர்களில் கேட்பாரற்று கிடைக்கிறது. ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக நம்முடைய வக்குபு சொத்துக்கள் 2ஆம் இடத்தில், அதிகமான இடங்கள் நமக்கு இருக்குது. ஆனா நம்ம சமுதாயம் தான் கேள்வி கணக்கு இல்லாம, படிப்பறிவு இல்லாம நம்ம பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம். இத்தனை சொத்துக்களை வச்சு நாம நிறைய டாக்டர்களை உருவாக்கலாம், இன்ஜினியர்களை உருவாக்கலாம், கல்லூரிகளை உருவாக்கி அதன் மூலமா பாடசாலைகளை உருவாக்கி அவங்களுக்கு கல்விகளை கொடுக்கலாம். ஆனா நம்ம சமுதாயம் அதை பத்திலாம் விழிப்புணர்வு இல்லை. இருந்த போதிலும் மிகப்பெரிய ஒரு சொத்தை பராமரிக்கக்கூடிய, வக்குபு வாரியத்துடைய சொத்தை பராமரிக்கக்கூடிய இன்றைய துலுக்காப்பள்ளி ட்ரஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டு இருக்கிறாங்க. இன்னும் மீட்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. சூசகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நாசூக்கா பண்றாங்க. அதன் அடிப்படையில நாங்க நிறைய இவங்களுக்கு கொடுக்கலாமா, அவங்களுக்கு கொடுக்கலாமா, அவரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடலாமா ஒருமித்த கருத்தா எங்களுடைய குழுக்கள் கையை காட்டினது தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகத்தை தான் காமிச்சிருக்கிறாங்க. தப்புவா பள்ளியா சொல்லுங்க. ஜனாப் சிஹாப்தீன் காக்கா எம்எஸ்எஸ் சிஹாப்தீன் காக்கா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாக ட்ரஸ்டிக்கு தான் அதனுடைய விருதை வழங்கி நாம் அவர்களுக்கு மீண்டும் உறுதுணையாக இன்னும் பல மீட்கக்கூடிய சொத்துக்களை மீட்க வேண்டிய தருணத்தில் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த வேண்டி இந்த விருதினை அவர்களுக்காக நாம் வழங்குகிறோம். அதற்காக ஜனாப் சஹாபுத்தீன் காக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு இந்த கேடயத்தை வழங்குவதற்காக வருவாய் துறை ஷேக் உமர் ஷா அவர்களை அந்த விருதினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க என்னாச்சு?
2 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். ஓரிரு நிமிடங்கள் நம்மிடையே சஹாப்தீன் காக்கா அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தையும் தெளிவையும் வழங்குவார்கள். எங்களை வந்துட்டு அது எப்படிலாம் பிடிக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தனியா போராடிக்கிறேன். அது எல்லாம் நம்ம சேர்ந்து இப்போ நம்ம முடிச்சிடலாம். இந்த தக்கா குறித்த சொந்த மட்டும் ஒழுங்கான எல்லாருக்கும் நம்ம வகை செய்யறோம். அதனால மேல மேல கேசை கொடுக்காத மேல தனி நம்மளா பார்க்க இப்போ சொல்றேன். அது குறிப்பிட விருப்பல தொகுதி பண்ணிட்டு போன கார்டு வந்து அவனுக்கு கரெக்டா தான் வருது. யாரெல்லாம் பயப்படுறேன் ஏதாவது பண்ணு. அதாவது சேர்த்து சொல்லியே அது குழப்பம்னு சொல்லி இப்படிலாம் செய்ய சொல்றேன். போட்டு இருக்கு அதை நம்ம ஆட்களே வந்து அது இதை உங்களுக்கு யாராவது இருக்கலாம். எப்படி அதெல்லாம் வேற எதுவும் வேற விளம்பரம்லாம் இது நான் விருப்பம் இது வந்தால் நமக்கு அவார்டு தான் போகணும். நான் வாங்கினா சொன்னேன். என்ன தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் முயற்சிக்கணும். எல்லாரும் சொல்லிக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை இல்லை விமானத்துறையில் சாதித்து நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போகும்போது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்போம். ஒரு விமானம் போகுதுன்னு சொன்னா வாத்தியாராவது யாராவது அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு துறையில நம்ம ஊரை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து கோல் வச்சுட்டு இருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நம்ம சமூகத்துக்கு மிக பயனுள்ள ஒரு நல்ல மனிதர். ஹஜ் உம்ரா காலங்கள்ல இவரை வந்து சிறப்பா சென்னை விமான நிலையத்துக்கு மாற்றல் ஆகி போயிடுவாரு. அங்க வந்து ஹாஜிகளை உபசரிச்சு வழி அனுப்பக்கூடிய ஒரு நல்ல பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா அதிராம் பண்டத்துக்காரருக்கு ஸ்பெஷலி சர்வீஸ் அவர் நல்லா பண்ணுவாரு. இந்த வயசுல விமானத்துறையில சர்வீஸ் மேனேஜரா ஒரு நல்ல ஒரு சர்வீஸ ஏஐ அத்தாரிட்டியில வாங்கி சிறப்பான விருதுகளை எல்லாம் பெற்று இருக்கிறாரு. அதன் அடிப்படையில நமதூருடைய ஆளுமை மிக்க குடும்ப பின்னணியை கொண்ட MMS வகையராவை சேர்ந்த திரு ஜாஃபர் அவர்கள் விமானத்துறையில் இன்னும் அதிகமாக உயரம் விமானம் மாதிரியே உயர பறக்க வேண்டும், அவருடைய சாதனைகள் உலகுக்கு தெரிய வேண்டும் அப்படி என்ற நல்ல எண்ணத்துல ஒரு அபிப்பிராயத்துல நாங்க வந்து ஒரு எங்களுடைய இந்த குழு ஆலோசனை செஞ்சதுல ஜாஃபரை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம ஊர்ல நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க, இருந்தாலும் நாங்க முத்தாய்ப்பாய் 3 பேர் தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் ஒரு ஆளுமைகளை எல்லாம் நம்ம சேர்த்து வரக்கூடிய காலங்கள்ல வரிசைப்படி அவங்களுக்காக நம்ம கொடுப்போம். MMS ஜாஃபர் பத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு அமைதியான மனிதர், பகட்டில்லாதவர். ஏன்னா நான் சென்னையில மன்னரில் இருக்க போகும்போது அவர் நினைச்சா ஒரு காரை வாங்கிட்டு போகலாம், ஒரு பேக்கை தூக்கிட்டு சருன்னு நடந்து போவாரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அந்த மாதிரியான ஒரு மனிதர்
எல்லோரோடும் இணக்கமா பேசக்கூடியவர், எல்லோரும் ஈஸியா அணுகலாம். அந்த மாதிரியான ஒரு மனிதருக்கு நாம வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து நம்மளை நாம வளப்படுத்தி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவரை காமிச்சு இந்த மாதிரி படிப்பா அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய அவார்டை வழங்குவதற்காக நாங்க பெருமைப்படுறோம். அதன்படி திரு ஜனாப் MMS ஜாஃபர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு விருதினை வழங்குவதற்காக விழாவின் தலைவர் ஜனாப் ஜமீல் காக்கா அவர்களை விருது வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜாஃபர் சார் அதான் நல்ல அருமையா பாருங்க. உங்களுடைய அவார்டு ரைட்டாக பேர் மாதிரி வந்துருச்சு, மாற்றி தந்துடுறேன். இப்போ கூப்பிட்டுறேன். சரி ஓகே. இல்லை பேர் லைட்டாக மாதிரி வந்துருச்சு, கூப்பிட்றேன். அடுத்தபடியாக பெண் கல்வி என்பது நமக்கு எட்டாக்கனியா தான் இருந்துகிட்டு இருக்கு. சமீப காலமா பாத்தீங்கன்னு சொன்னா பெண் கல்விகள் வந்து பெண் கல்வியாளர்கள் வந்து உருவாகிட்டு இருக்கிறாங்க. அதன்படி அதிராமட்டத்திலையும் மாஷா அல்லாஹ் மார்க்கம் உலகம் சார்ந்த கல்விகள்ல வந்து அதிகமா முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. கடந்த +2 தேர்வில் கூட 442 மாணவர்கள், 417 பெண்கள். அந்த மாதிரி தான் அதிராமணத்துல வந்து எழுதி வெற்றி அடைஞ்சிருக்காங்க மாஷா அல்லாஹ். இன்றைய சூழல்ல பெண் கல்வி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது வந்து ஒரு உலகத்தை நிர்வகிக்கிறதை விட மிகப்பெரிய ஒரு கஷ்டம். நான் பார்த்துருக்கிறேன். வீட்டுல இருக்கிறவங்க 4 பேர் 4 திசைகள்ல வருவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் மாறும். அவங்கள எல்லாம் அரவணைச்சு அன்பா உபசரிச்சு சாப்பாடு கொடுத்து படுக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுல வந்து பெண்கள் நல்ல ஒரு கை தேர்ந்தவங்க. அவங்கள எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு இதுல அதுக்கு கல்விங்கிறது இன்றியமையாத ஒன்று. நமது ஊர்ல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல சென்னை, திருச்சி அந்த மாதிரியான ஒரு நிலைகளுக்கு போய் தான் படிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தது. அந்த காலத்துல இருந்த நம்மளுடைய மூனாக்கண்ணா குடும்பத்தை சார்ந்த காதர் மொஹிதீன் கல்லூரி, கல்வி கூடங்கள், ஆண் பெண் இதெல்லாம் உருவாக்கி நாம வந்து எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு ஆளா இன்னைக்கு மேடைக்கு முன்னாடி நிற்கிறோம்னா அதுக்கு நல்லா நன்றி கடன் பட்டு இருக்கணும். பெருசான ஒன்றும் படிக்கல நீங்க நினைக்கிற மாதிரி, சரிங்களா? நம்மளை விட படிச்சவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பெண் கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக தனி வகுப்பறைகளை உருவாக்கி அவங்களையும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு, அது மட்டுமல்லாம கல்லூரிகள்ல நமது ஒரு காதர் மொஹிதீன் கல்லூரியில பல மாற்றங்களை கொண்டு வந்து மதரசாவை அதாவது மங்கி போய் இருந்த அந்த மதரசாவை பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு வந்து நிறைய மாணவர்கள் அங்க ஓதக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு நம்மிடையே ஒரு நமது ஊருக்குள்ள ஒரு கல்லூரி நிறுவனம் கல்லூரி இருக்குது அப்படின்ற மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கல்லூரியை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதனுடைய முன்னாள் செயலாளர் மீராசா அவர்களை வந்து இந்த நேரத்துல நாம வந்து சொல்லி ஆகணும். அவங்க வந்து
அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி நிறுவனத்தை எப்படியாவது முன்னாடி கொண்டு வந்துடணும். இன்னைக்கு அதுக்கு பிறகு வந்த காதர் மைதீன் கல்லூரிக்கு பிறகு வந்த ஜமால் முகமது கல்லூரி ஆகட்டும், மியாசியா நியூ காலேஜ் கல்லூரி ஆகட்டும், அதெல்லாம் எங்கேயோ சிகரத்தை தொட்டு போயிடுச்சு. ஆனா நம்ம ஊர் கல்லூரி மட்டும் ஏன் இந்த மாதிரியே இருக்குது? ஏன் அவங்களால போட்டி போட முடியல? அந்த கல்லூரியோட நம்ம ஏன் பல்கலைக்கழக அந்தஸ்து இது வரைக்கும் நம்ம பெற்றிருக்க வேணும். எந்த கல்லூரிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அந்தஸ்து நம்ம ஒரு கல்லூரிக்கு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா நிறைய சொத்து இருக்குது. ஒரு காலத்துல அந்த நிறைய பள்ளிவாசல்களுக்கு விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு அந்த கல்லூரியுடைய வருமானத்துல என்ன பள்ளிகளுக்கு வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு நல்லது செஞ்ச ஒரு நிறுவனம், குடும்ப பின்னணியை கொண்டு அவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கல்லூரியுடைய வளர்ச்சி ரொம்ப மங்கி வந்த நேரத்துல மீராசா வந்து என்ட்ரு ஆகிறாரு. ஓரளவுக்கு பிரகாசமா வருது. அதுக்கப்புறம் நிறைந்த பிரச்சனைகள் அதை அப்ப பின்னாடி பார்த்துப்போம். அது இருந்தாலும் இந்த சூழல்ல கல்லூரிக்கு ஊக்கம் அளித்து பரிணமிக்க செய்த செயலாளர், முன்னாள் செயலாளர் ஜனாப் மீராசா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவருக்கு விருது வழங்குவதற்காக பிரில்லியன்ட் பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் திரு சண்முகம் அவர்களை, சுப்பிரமணியன் அவர்களை விருது வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுத்து விடுறதே உனக்கு வேலையா போச்சு. வாழ்த்துறை சொல்லு, ஒவ்வொருத்தர் எல்லாரையும் சொல்லு. அடுத்தபடியாக வாழ்த்துறை என்ற ஒரு சம்பிரதாய நிகழ்வு இருக்குது. முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வயசு ஒரு 65 இருக்குமா? 65 இருக்குமா? 65 வயது இளைஞர் எம்எம்எஸ் சஹாபுதீன் காக்கா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன். அதிரை எக்ஸ்பிரஸின் முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் காக்கா ஜமீல் அவர்களே, இங்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற தம்பி அவர்களே, இவ்விழாவினை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அசன் அவர்களே, பிரில்லியன்ட் பள்ளியின் தாளாளர் சுப்பிரமணியன் அவர்களே, காதர் மைதீன் கல்லூரியின் தமிழ் டிபார்ட்மெண்ட் இந்த வந்திருக்கும் எனது அருமை நண்பர் கபீர் அவர்களே, இம்முப்பெரும் விழாவிற்கு சிறந்த முறையிலே இங்கு வருகை இருந்து கூடியிருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்டினுடைய சலாத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பெரும் விழா, ஒரு விழா என்பது ஒரு அவார்டுக்கு யார் கொடுக்கணும்னா அந்த அவார்டு நம்ம ஊர்ல கொடுக்கணுங்க.
நம்ம ஊர்ல ஒருத்தரை பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எட்டாக்கனியா இருக்கு. அதை வந்து பாராட்டணும். நம்ம ஊர்ல பாருங்க, நம்ம பாருங்க, எங்க தாப்பனார் மயிலாடுதுறையில போய் எம்எல்ஏ இருந்தவங்க, அங்க எவ்வளவு பாராட்டுறாங்க, இங்கேயும் பாராட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் தற்சமயம் இப்ப இருக்கிற நடைமுறையில நம்ம ஊர்ல ஒருத்தவங்க ஒரு நல்ல செயல், சமூக சேவை, சமூக தொண்டு ஆட்டுறாங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கணும். அது நான் தயவு செஞ்சு சொல்றேன், அதுல நம்ம ஊர்ல ரொம்ப கம்மிங்க. நம்ம பிள்ளைகள், நம்ம ஒரு ஊரை சார்ந்தவங்க இப்ப சாதனையாக்கா எவ்வளவு ரயில்வே இதுக்கு பண்றாங்க, தக்குவா பள்ளிக்காக பண்றாங்க. எங்க செக்ரட்டரி மீராஸ் அவர்கள் ரொம்ப அந்த கல்லூரியுடைய வளர்ச்சியாக ரொம்ப பாடுபட்டாங்க. தம்பி ஜாஃபர், யாரு போனாலும் ஈஸியா அப்ரோச் ஆகலாங்க. நீங்க தவறா மன்னத்திலேருந்து இல்லை, எங்க நீங்க யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சால் எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாரு, அவரை நமக்கு போன் பண்ணி சொல்லுவார், தம்பி போறாரு, அவரை கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க, அவர் ஒரு இல்லாம கொஞ்சம் ஈஸியா ஏற்றி விட சொல்லுங்க பிளைட்ல அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடியவங்கள பாராட்டணுங்க, நம்ம ஊர்ல பாராட்டணும். அருமையான விழாங்க இது. இந்த 30 விழா, அதிரை எக்ஸ்பிரஸ் நடத்தக்கூடிய 30 விழாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நல்ல ஒரு சிறப்பான செயல் இது. இதை வந்து நான் உண்மையில சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி வந்து நீங்க சாதனையாக்க சொல்லும் போது தன்னுடைய உள்ளத்துல உள்ள ஆதங்கத்தை ரொம்ப சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு. நல்ல சரியான செயல், சரியான கேள்வி, சரியான எடுப்பு எடுத்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி நம்மளுடைய தாளாளர், காலநிலை கல்லூரியின் தாளாளர் மீராசா அவர்கள், ஆஜி மீராசா அவர்கள், அதே போன்று தம்பி ஜாஃபர் அவர்கள், அவர்களுக்கெல்லாம் நம்ம இது வந்து ஒரு பூஸ்ட், ஒரு நம்மளாம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகம். இந்த உத்வேகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலும் சிறப்புடைய செய்யும். இன்னும் மேற்கொண்டு நல்ல செயல் செய்யறதுக்கு உண்டான காரியங்களுக்கு இன்னும் உத்வேகப்படுத்தும். அதை போன்று நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை இன்னும் மிக சிறப்பா நடத்துறது. இன்னும் சொல்ல போனா எனக்கு எல்லாம் என்ன ஒரு ஆனந்தம், ஒரு மன கஷ்டம்னா, இந்த கூட்டம் பத்தாது, இந்த கூட்டம் போராது. இந்த நிகழ்வை நீங்க நடத்துறதுக்கு தயவு செஞ்சு இதை ஒரு இதா எடுத்துக்கங்க. நான் சொல்ல ஒரு அடிப்படை செயலா எடுத்துக்கங்க. மீன் அடுத்த ஆண்டு 18ஆம் ஆண்டு நீங்க நடத்தும் பொழுது அதிரை மக்களே இங்க இருக்கணுங்க, ஒரு பெரிய அளவு நடத்தணும். இந்த மாதிரி ஒரு சமூக சேவை, நல்ல செயல்பாடு செய்யறவங்களை நல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், எல்லாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணணும். அதை வந்து மக்கள் அதை பார்த்து அவங்க இன்னும் ஊக்குவிக்கணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருங்காலங்களில் செய்வீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அருமையான இடி முழக்கத்தையே முழங்கிட்டு போயிருக்காங்க ஷிஹாபுதீன் காக்கா. உண்மையிலேயே அவங்க சொல்றது மாதிரி நம்ம எல்லாரையும் அழைச்சு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொது இடத்தை தேர்வு செஞ்சோம். மோடி சார் வந்து ரோஸ் நோட்டை வேற ஒழிச்சிட்டாரு. பொருளாதாரம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கு. இதுக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல உங்களை போன்ற நல்லவர்களுடைய ஒத்துழைப்புல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அரங்கா பிடிச்சி செய்வோம்ன்ற ஒரு உறுதிமொழியை நாங்க தர்றோம். அடுத்தபடியாக விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இந்த அவைகளில் நடைபெற இருக்கிறது. மன்னிக்கணும். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குகிற நிகழ்வு சிபிஎஸ்இ பள்ளி பிரில்லியன்ட் அதனுடைய கரஸ்பாண்டன்ட் சுப்பிரமணியம் சார் அவர்கள் நம்முடைய வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். அவர்களை வருக என அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அதிரை எக்ஸ்பிரஸ் 30 விழாவிற்கு என்னை அழைத்து கௌரவித்த அதிரை எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினர் அனைவருக்கும் எனது நன்றிகளையும், இவ்விழாவிற்கு வந்து வருகை புரிந்த அனைவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில்
3 துறைகளில் சாதித்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடகவியல் பயன்பாட்டை பற்றி முகமது சாலிக் ஜமீல் அவர்கள் நன்றாக எடுத்து கூறினார்கள். இன்று ஊடகம்தான் மக்களை மிக எளிதாக கொண்டு சேர்க்கின்றது. இந்த அதிரை எக்ஸ்பிரஸின் பணியானது மிகவும் ஒரு சமுதாய நோக்கிலே அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது எம்எம்எஸ் குடும்பத்தை சேர்ந்த லாயர் அவர்கள் சொன்னார்கள், அவர் தகப்பனார் எனக்கும் அறிமுகம்தான். அதனுடைய ஒரு நினைவை நானும் 82ல் அதிராம்பட்டன் காதர் மொய்தீன் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்எஸ்எஸ் புரோகிராமுக்காக மாயாவரம் சென்றிருந்தேன். அதிராம்பட்டினம் சொல்லும் போல தெரியவில்லை. அங்கே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு முனிசிபாலிட்டியில். இவர் ஊர் தான் சொன்ன பிறகு ராஜ மரியாதை டீ கொடுத்து தண்ணி கொடுத்து நல்லா கவனிச்சாங்க. ஸோ அவர் சொல்ற மாதிரி நம்ம அதிரையில் நிறைய சாதனையாளர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் ஊக்குவிக்கும் பொழுது வருகின்ற இளைய தலைமுறையும் இதனை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு வழிகளை நாமளே காட்டி கொடுக்க வேண்டும். இது அதிரையில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானது. கல்வி பணியில் அதிராம்பட்டம் காதர் மொய்தீன் கல்வி நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய பணிகள் மிகவும் வியப்பானது. நான் வெளிநாடுகளில் துபாய், சவுதி பல இடங்களில் நான் பணிபுரிந்திருக்கின்றேன். அங்கே எங்கேயாவது போனால் ஏதாவது வெளியூர்கார ஊழியர்கள் நிச்சயமாக அதிராம்பட்னம் கல்லூரியில் படித்த நபராகத்தான் எனக்கு அறிமுகமாக்கி இருக்கின்றார்கள். ஸோ அதிராம்பட்டத்தை சேர்ந்த நாம் அனைவரும் எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் நிறைய சாதனைகள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லோரையும் கௌரவிக்க வேண்டும். இந்த அதிரை எக்ஸ்பிரஸ் வருங்காலங்களில் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்துடன் சென்று எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைந்து வெற்றியடைய வேண்டும். ஒரு ஊடகம் எல்லா தரப்பு மக்களையும் சென்றால்தான் வெற்றி என்பது கிடைக்கும். எனக்கு வாய்ப்பளித்த அதிரை எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக தாஜுல் இஸ்லாம் சங்கத்துடைய தியா மாலிகர் அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். உழைச்சு அதுல என்ன பண்ணக்கூடாது, கடினமா உழைக்கணும் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணா நிச்சயமா நமக்கு மனநலவிலும் உடலளவிலும் பலவீனம் தான் ஆகும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? அறிவுக்கு வேலை கொடுக்கணும். சரிங்களா? அது ஒரு அதையும் ஒரு சின்ன கதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் நான் நினைக்கிறேன். அது மாற்று மத புராண கதைகள்ல இருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிவபெருமான் ஒரு பழத்தை கொடுத்து இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை அந்த முருகர் என்ன பண்ணாரு, மயில ஏறி உலகத்தை ஒரு ரவுண்டு சுத்தி அதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்பாரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணுவாரு, தான் தாய் தந்தையரே சுத்திட்டு போய் என்ன பண்ணுவாரு, பழத்தை வாங்கிட்டு போயிடுவாருன்னு ஒரு புராண கதை சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல விநாயகர் செஞ்சது ஸ்மார்ட் ஒர்க், முருகர் செய்வது ஹார்ட் ஒர்க். சரிங்களா?
இதுதான் நாங்க படிக்கும் போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும்னா என்னன்னா மூளைக்கு வேலை கொடுக்கணும். இதேதான் உங்களுக்கும். நீங்க வந்து டாக்டர் ஆகிறதா, இன்ஜினியர் ஆகிறதா, இல்லைன்னா வேற ஒரு துறையில, அதாவது அதை தவிர்த்து நிறைய கல்வி இருக்குங்க. ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐஎஃப்எஸ் ஆகலாம், நிறைய இருக்கு. இதெல்லாம் ஊர் மெச்சக்கூடிய பதவிகள். சரிங்களா? ஊர் மெச்சக்கூடிய பதவிகள். எதுல லாபம் வரணும்? பீர் சார் சொன்னாரு. நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெட்ல நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது 2013 இருந்து 2017 வரைக்கும், 2013 இருந்து 2017 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் டாப் 10 முஸ்லீம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டாங்க. லிஸ்ட் போட்டும் போது முஸ்லீம்களை மட்டும் சொல்றேன். நான் உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவங்க சர்ச் பண்ணேன். தேடும்போது 10 பேர், முதல் 10 பேர் எடுக்கிறாங்க. அதுல முதல் 6 பேர் யாருன்னா காஷ்மீர்ல உள்ளாங்க. காஷ்மீர் வந்து அதெல்லாம் மட்டும் காஷ்மீர் மாதிரி கிடையாது. உங்களுக்கு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க. அவங்க நினைச்சா வெளியில போக முடியாது. நீங்க நினைச்சா எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம், யாரா வேணா சந்திச்சுட்டு வந்துடலாம். அந்த மாநிலத்தில இருந்து 6 பேர் உயர் பதவி, ஊர் மெச்சக்கூடிய பதவியில அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, அவங்க வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணாங்க. ஸ்மார்ட்டா திங்க் பண்ணதுனால அவங்க ஊர் மெச்சக்கூடிய பதவியில அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி நாமும் நம்ம பகுதியில் உள்ள மக்களும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணீங்கன்னா இன்னும் அதெல்லாம் பட்ட ஊர் வந்து உலகறியும் அப்படிங்கிறது என்னோட சின்ன கருத்து. அடுத்தது, do something to your town. ஏதாவது உன் நகரத்துக்கு செய். எப்ப செய்யலாம்? இது அகர எக்ஸ்பிரஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, ஊர் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்க ஏதாவது செய்ய. நான் வெளியூர்காரன் தான். நான் இங்க வந்து 2 வருஷத்துல என்னால என்ன முடியுமோ அதை இந்த ஊருக்கு, நான் தங்கி இருக்கிற இந்த ஊருக்கு நான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறேன். அது அசனுக்கும் தெரியும், இருக்கிற பலருக்கும் தெரியும். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க டவுனுக்கு, உங்க ஊருக்கு எப்படி செய்ய முடியும்னா, நீங்க கற்கிற கல்வி, சரிங்களா? நீங்க கற்கிற கல்வியை சரியா பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி இந்த மாதிரி பொது பதவிகள்ல உங்களுடைய பசங்க, அதாவது பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, நீங்க வரணும். வந்தாதான் உங்க மக்களுக்கு நீங்க சேவை செய்ய முடியும். யாரும் தவறா எடுத்துட வேண்டாம். நான் வந்து தாலுகா ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்தாலும் இருக்கும் போதும் சரி, என் முன்னாடியே நம்ம மக்கள், எனக்கு முன்னால இருக்கக்கூடிய வேற அது என்ன சொல்றது, அந்த அலுவலர்கள்ட்ட போய் நிற்கும் போது அவன் நான் இருக்கவே தெரியும். தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களான்னு தெரியல, விரட்டி அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. நடந்திருக்கும், இன்னும் நடந்திருக்கும், நீங்க அனுபவிச்சிருந்துட்டீங்க. இப்ப இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த இடத்துல வரணும். நீங்க அந்த இடத்துக்கு வந்தா தானே நீங்க அது மாறும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? பொது பதவிகளை வர்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். அதுக்கு அதிரை எக்ஸ்பிரஸ் தூண்டுகோலா இருக்கணும். இது கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா அதிரை எக்ஸ்பிரஸ் தெரிஞ்ச நாள்ல இருந்து அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி கூட இன்னைக்கு வரைக்கும் வரல. இது பெரிய வருத்தத்திற்குரியது. ஏன் நான் சொன்னது என்ன, அபுல் கலாம் ஆசாத் கோச்சிங் சென்டர் இங்க இருக்குது, அதிரையில இருக்குது. இதை பத்தி கூட ஒரு விழிப்புணர்வை அதிரை எக்ஸ்பிரஸ் ஏற்படுத்தல. இது வந்து ஒரு பெரிய குறையாவே நான் உங்களை வைப்பேன். இதை நீங்க வெளியில கொண்டு வந்தாலும் அந்த ஊர் மக்கள் அதை பயன்படுத்திக்குவாங்க. எப்படி காலத்தில் இன்னும் சொல்ல போனா காலத்துக்கு அதெல்லாம் பண்ணாங்க படிக்கிறத விட வெளியூர்காரங்க வந்து படிக்கிறதா அதிகம். உண்மையா இல்லையா? அப்ப என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தவே இல்லை. 100% நீங்க பயன்படுத்தல.
இது ஏன் இங்க சொல்றேன், நான் இங்க இருக்கிறது பெரும்பாலான பெண்கள் இருக்கீங்க, நீங்க தான் உங்க குடும்பத்துல போய் சொல்லணும். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அறிவுபூர்வமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஆனா நீங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஊரை இதன் மூலமா உங்க ஊரையும் வளர்க்கலாம், அதே எக்ஸ்பிரஸும் வளரும். வாய்ப்படுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு உரை நம்முடைய வருவாய் ஆய்வாளர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சாரு கூட சமராசம் வச்சுக்கிட்டதுக்கு கடந்த கொரோனாவை நான் அவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டேன். ஒவ்வொரு வீட யாரு வீடு கொரோனான்னு சொல்லி காலையில எந்திரிச்சு இந்த மனுஷன் எனக்கு போன் அடிப்பாரு. அங்க போ இங்க போ அங்க போன்னு சொன்னோடனே எல்லா வீட்டையுமே காஞ்சி கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன், என் முன்னாடி வாசல்ல நில்லுங்க அப்படின்பா. அதனால சார் வந்து ஒரு நல்ல ஒரு சமூக சிந்தனையான ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் தாலுகா வருவாய்த்துறையில வந்து பல பதவி உயர்நிலை வகிக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அவங்களை பயன்படுத்திக்குவோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த முப்பெரும் விழாவிற்கு அணி சேர்த்திருக்கக்கூடிய மூவருக்கு இந்த விருதுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நம்முடைய தலைமை பொறுப்பை வகித்திருக்கக்கூடிய எம் முகமது சாலிஹ் ஜமீல் காக்கா அவர்களுக்கு, அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய இந்நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக முதுநிலை வருவாய் ஆய்வாளர் எஸ் ஷேக் உமர் ஷா அவர்களுக்கு அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய நெறியாளர் இசட் முகமது சாலிஹ் அவர்கள் இந்த கேடயத்தை வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக தமிழ்துறை பேராசிரியர் காதர் மொஹிதீன் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் கே சையது அகமது கபீர் சார் அவர்களுக்கு அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய நெறியாளர் எஸ் அப்துல் வஹாப் அவர்கள் இந்த கேடயத்தை வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக பிரில்லியன் சிபிஎஸ்இ பள்ளியுடைய தாளாளர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு நினைவு பரிசினை அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய நெறியாளர் இசட் முகமது சாலிஹ் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக எம்எம்எஸ் சிஹாபுத்தீன் காக்கா அவர்களுக்கு அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய நெறியாளர் அன்சருதீன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக தாஜுல் இஸ்லாம் சங்கத்தினுடைய நிர்வாகி
டியா மாலிக் அக்கா அவர்களுக்கு நினைவு பரிசினை அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய நெறியாளர் ஜனாப் ஃபாயிஸ் அகமது அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக பரிசளிப்பினுடைய பாக்கி சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்துல் ஹாதி சன் ஆஃப் ஷேக் முகமது அப்சல். கபீர் சார் அவங்க இதை கொடுப்பாங்க. யூசுப் சன் ஆஃப் அபூபக்கர். ரய்யான் எஸ் அகமது ஹசன். அப்துல் ஃபத்தாஃப் சன் ஆஃப் நிஜாமுத்தீன். முகமது நிஜாமுத்தீன் சன் ஆஃப் மீரா சாஹிப். அமீன் சன் ஆஃப் ஹாரிஸ் அஹமத். சைஃபுத்தீன் சன் ஆஃப் ஷேக் நஸ்ருத்தீன். தஃப்சீல் தன்சீல் சன் ஆஃப் அப்துல் ரஹீம். முகமது சாலிஹ் சன் ஆஃப் சரஃபுத்தீன். சுலைமான் சன் ஆஃப் முகமது சாலிஹ். சல்மா டாக்டர் ஆஃப் முகமது இம்தியாஸ் அஹமத். ये हसाना डॉटर ऑफ अनवर हुसैन. रैयान सालिह सन ऑफ अब्दुल मालिक. मोहम्मद हसन सन ऑफ जमाल मोहम्मद. अब्दुल गफूर अब्दुल गफूर मोहम्मद यूसुफ. अब्दुल गफूर मोहम्मद यूसुफ. அடுத்தபடியாக நன்றியுரை என்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுலயும் இருந்துட்டு கஃபாரா ஓதிட்டு கிளம்புவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அமருங்க. நன்றியுரை ஆற்றுவதற்காக அதிரை எக்ஸ்பிரஸ் உடைய நெறியாளர் அன்சர்தீன் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை எக்ஸ்பிரஸ் என்ற சிறப்புமிக்க முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து விழாவை தலைமையேற்று நடத்திய என் முகமது சாலிஹ் ஜமீல் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய ராய் ஹுசைன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்த பட்டுக்கோட்டை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் எஸ் ஷேக் உமர் ஷா அவர்களுக்கும் அதிரை காதர் மொய்தீன் கல்லூரியின் தமிழ்துறை ஆசிரியர் பேராசிரியர் சையத் அகமது கபீர் அவர்களுக்கும் பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் டியா சங்கம் சார்பாக கலந்து கொண்ட அப்துல் மாலிக் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு
கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் அதிரை வாழ் சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் அதிரை எக்ஸ்பிரஸ் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.